அன்பான தமிழ் உள்ளங்களை உங்களை டிவைன் லைட்டர் எஸ்ஆர்ஜி தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் வித்தியாசமான ரீடிங். ஒரே ஒரு எனர்ஜி தான் பார்க்க போகிறேன் இன்றைக்கி. ஒரு கார்டு, அந்த கார்டு வந்து நம்மளுக்கு என்ன எனர்ஜி கொண்டு வந்தாலும் சரி, காதில் கொண்டு வந்தாலும் சரி, இல்லை உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் வாழ்க்கை பாதை எப்படி அமைச்சுக்கணும்னு ஒரு கைடன்ஸாக வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, நான் இங்கே ஷஃபில் பண்ணி வச்சுருக்க கார்டில் பாட்டம் டேக் கார்டு பார்த்திங்கன்னா செலிப்ரிட்டி. மேபி ஃபெமினின் எனர்ஜி செலிப்ரிட்டியாக மாறலாம், இல்லை அந்த மாஸ்குலின் வந்து ரியலைஸ் பண்ணி கண்டிப்பாக மாஸ்குலின் இல்லை. ஏன்னா நான் கார்டு அதுக்கு தான் கட் பண்ணேன். இட்ஸ் எ ஃபெமினின் எனர்ஜி. நீங்கள் தான் வந்து செலிப்ரிட்டி ஆக போகிறீங்க. இந்த மாஸ்குலின் வந்து அட் ப்ரெசென்ட் வந்து நடுங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே பாட்டம் டேக்கில் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரீஸ்டஸ் எனர்ஜி. இந்த ஹை ப்ரீஸ்டஸ் எனர்ஜி தான் நீங்கள் ஃபெமினின் எனர்ஜி. நீங்கள் இந்த காமிக்கு எப்படி தான் தட்டி தூக்கி எறிய போகிறீங்க. நான் நிறையா சயின்ஸ் பார்க்குறேன். காமிக் வந்து இட்ஸ் அ காப்பி கேட். இந்த ஃபெமினின் எனர்ஜி என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே காப்பி கேட் பண்ண ட்ரை பண்ணுது. பட் எப்பவுமே ஒரிஜினல் தான், காப்பி தான். எப்பவுமே ஜெராக்ஸ்க்கு ஒரிஜினலுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த ஜெராக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரிஜினல் மாதிரி இருக்க ட்ரை பண்ணுது. பட் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஒரிஜினலுக்கு இருக்கிற பவர், அந்த என்ன சொல்லுது, அந்த க்ளோ, அந்த வைப்ரேஷன் ஃபேக்குக்கு வராது. ஃபெமினின், நீங்கள் டிவைன் ஃபெமினின். இங்கே பார்த்தீங்கன்னா ஹேரஃபண்ட். இந்த ஹேரஃபண்ட் வந்து நான் கமிட்மெண்ட்டாக எடுத்துக்கல. நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாஸ்குலின் வந்து இன்னும் நடுக்கத்தில் தான் இருக்காங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் இங்கே ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸோ இந்த மாஸ்குலின் இன்னும் ஒரு பயந்தாங்கோலி தான். ஸோ இந்த மாஸ்குலின் எனர்ஜி வந்து இப்போதைக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. அப்படி இல்லைன்னா கடவுள் சொன்ன கைடன்ஸை கேட்கல, கிருஷ்ணரோட உபதேசத்தை எடுத்துக்காத அர்ஜுனனோட நிலைமை என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். ரொம்ப அர்ஜுனன் வந்து இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனதே வந்து அந்த கிருஷ்ணா உபதேசத்தினால தான், அந்த கிருஷ்ணர் கூட வந்தனால தான் அர்ஜுனருக்கு வந்து இந்த ஃபேமஸ், இந்த நாலேஜ், அந்த வில்ல விடுற அந்த பிளெஸ்ஸிங் எல்லாமே தவம் பண்ணி அர்ஜுனன் வாங்கினது. அந்த வில் விடுற அந்த வித்தையுமே வந்து எவ்வளோ கடும் தவம் பண்ணி சிவன் கிட்டேருந்து வாங்கின ஆசீர்வாதம் தான் அந்த வில் வித்தை. ஸோ அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை இந்த மாஸ்குலினுக்கு ஸ்பிரிட்ஸ் கொடுத்தாங்க. பட் அந்த கோழை பயந்தாங்கோலி அதை தவற விட்டுருச்சு. இல்லை அப்படின்னா அது இன்னும் நடுங்கிட்டு இருக்கு. அதனால் இந்த கமிட்மெண்ட் வந்து கண்டிப்பாக இந்த மாஸ்குலின் எனர்ஜிக்கு வர கமிட்மெண்ட் கிடையாது. இது உங்களோட ரெக்கக்னேஷன். இந்த கோழைக்கும் உங்களுக்கும் இருக்க வித்தியாசம் வந்து இப்போ எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் ரியலி இந்த ஃபெமினின் எனர்ஜி பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ஸ்ட்ராங். அந்த ஸ்ட்ரென்த்துங்கிறது அவங்க ரத்தத்தில் ஊறி போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். யூ பார்ன் வித் இட். அதனால் இந்த காப்பி கேட்டால் உங்களை காப்பி படிக்கிறது, இல்லை உங்களை மாதிரி மிமிக் பண்ணுறது, இந்த மாதிரி எது பண்ணாலும் அது நடக்காது. ஸோ இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டுருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இதே மாதிரி ரீடிங்ஸ், அதாவது இந்த கண்டென்ட் சேம் கண்டென்ட் பட் வந்து டிஃப்ரெண்ட் ரீடர், ஆனால் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷனே உங்களுக்கு எங்கேயாவது ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா ப்ளீஸ் லெட் மீ நோ, கமெண்ட்டில் போடுங்க. ஐ வில் நோ. நான் கண்டிப்பாக அதை வந்து பிளாக் பண்ணணும், இல்லைனா அதை கம்ப்ளைண்ட் பண்ணணும் ப்ராப்பராக. ஸோ சேம் கண்டென்ட், நான் போடுற கண்டென்ட் இல்லைனா இங்கே வர இன்ஃபர்மேஷன் ரீக்ரியேட் பண்ணப்படுது அப்படின்னு வேறு நேமில் இல்லைனா வேறு சினாரியோவில், பட் கண்டென்ட் இதே தான் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சீன் நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்க அப்படின்னா அது இம்மீடியட்டாக கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தட் ஐ கேன் லான்ச் அ கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட் தட். ஏன்னா நானுமே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், எனக்குமே ரிப்பீட்டட் சயின்ஸ் வருது, யாரோ காப்பி அடிக்கிறாங்கன்னு. மேபி நம்ம கண்டென்ட்டு கூட காப்பி அடிக்கலாம், லிட்டரலாக காப்பி அடிக்க முடியாது. அதனால் கண்டென்ட் அப்படியே ஏதாவது சொல்கிற வார்த்தைகள் அப்படியே எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு ஸ்கிரிப்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பார்த்தீங்க, இதை நான் அங்கே கேட்டேனே அப்படின்னு நீங்கள் ஏதாவது கேட்டிங்க அப்படின்னா ப்ளீஸ் போஸ்ட் த கமெண்ட். அந்த கமெண்ட்டில் போடும்போது அந்த சேனலோட நேம் அதையும் போடுங்க. ஸோ அது என்னால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும், அதுக்காக தான். ஸோ அதுதான் எல்லா ஃபெமினன்ஸ்க்கும் நடந்துகிட்ருக்கு. பி கேர்ஃபுல். நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க அன்லஸ் யூ டேஸ்ட் சக்ஸஸ். அதாவது இதுக்கு மேலே நீங்கள் இந்த விஷயத்தில் ரிவார்டு இல்லைனா மணி பெண்டிங் இந்த மாதிரி எந்த விஷயமே இல்லை. நீங்கள் பண்ண காரியத்துக்கான பலன் நீங்கள் அனுபவிச்சிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை வெளியில் சொல்லுங்கள். அது வரைக்கும் எதையுமே வெளியில் சொல்ல வேண்டாம். சீக்ரஸி. ஸோ நீங்கள் பாட்டம் டெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நான் பார்க்குற நியூ பிகினிங். மேபி இந்த கோழைக்கு ஒரு காலத்தில் தைரியம் வரலாம், பட் அட் ப்ரெசென்ட் வந்து இது கோழை தான். இந்த பாட்டம் டெக் எனர்ஜியை நான் இங்கே கொண்டு வரேன். ஏன்னா நீங்கள் தான் இங்கே ஸ்ட்ரென்த்தில் இருக்கீங்க, நீங்கள் தான் செலிப்ரிட்டி ஆக போகிறீங்க. ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறீங்க. இது கண்டிப்பாக வந்து இட்ஸ் நாட் அபவுட் திஸ் மாஸ்குலின்ஸ் ரிலேஷன்ஷிப். இது வந்து இப்போது அட் ப்ரெசென்ட் வந்து நீங்கள் வந்து உங்களோட வேலையை பார்த்துட்ருக்கீங்க. உங்களோட ஃபோக்கஸ் வந்து ஃபுல்லாக ஃபெமினினுக்கு, உங்களோட க்ரியேட்டிவிட்டி, உங்களோட
ஃப்யூச்சர் பிளான்ஸ். நீங்கள் ஒரு மாதிரி ஒரு தனி ட்ராக்கில் போயிட்டுருக்கீங்க ஃபெமினன்ஸ். ஆக்சுவலாக இட்ஸ் அ குட் ட்ராக். ஸ்பிரிட்ஸ் வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஏன்னா டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி. இந்த கோழைக்காக நீங்கள் எந்த எனர்ஜியும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நான் இப்போ வந்து ஃபியூ கார்ட்ஸ் மட்டும் எடுக்க போகிறது இதுலேருந்து அதை தான் நான் டீப்பாக கிளாரிஃபை பண்ண போகிறேன். இது வந்து மெயின் எனர்ஜி. பார்ப்போம் என்ன கார்ட்ஸ் வருதுன்னு. அதுதான் இதுதான் நான் எதிர்பார்த்தேன். பஞ்ச் ஆஃப் கார்ட். காண்ட் லை எனிமோ, டோன்ட் சேஸ், அட்ராக்ட். நீங்கள் வந்து ஃபெமினன் எனர்ஜி, நீங்கள் தான் டிவைன் ஃபெமினன். பவுண்ட்ரியில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க டு பிளாக் யூ. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே ஐ காட் இட். இந்த காமிக் வந்து ஒரு ஃபூலிஷ் காமிக். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்குலினுமே ஒரு ஃபூலிஷ். அதனால தான் வந்து இந்த மாஸ்குலின் வந்து இந்த மாதிரி கோழையாக இருக்கிறது. ஏன்னா இட்ஸ் a divinely guided and protected connection. Excuse me one second. இந்த மாஸ்குலின் வந்து உண்மையிலேயே ஒரு முட்டாள். ஏன் அப்படின்னா கடவுள் வந்து அர்ஜுனன் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த மாஸ்குலினுக்கு உருவாக்கி அதை கொண்டு வந்து கையில் லட்டு மாதிரி கொடுத்து போய் உன் கர்மாவை பண்ணு, நான் கூட இருக்கேன், நீ தான் ஜெயிச்சு வருவ அப்படின்னா இந்த மாஸ்குலின் வந்து ஐயோ எனக்கு வெளில எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியலையே, எப்படி அம்பு விடுறதுன்னு தெரியலையே, ஐயோ அங்கே இருக்காங்க அது எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு எக்ஸ்கியூஸை சொல்லி கடவுளே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இப்போ கடுப்பாகி நிற்கிறாங்க. அதுதான் இந்த மாஸ்குலினோட சுச்சுவேஷன் இப்போது. ஸோ இதெல்லாம் வந்து கடவுள் கடுப்பான என்ன ஆகும் அப்படிங்கிறது மாஸ்குலின் நல்லா தெரியும், எல்லாம் தெரிய வரும். இது வந்து சோல் ரிஃப்ளெக்ஷன். நீங்கள் வந்து இப்போ சோல் ரிஃப்ளெக்ஷன் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லைனா நீங்கள் எல்லாத்தையுமே வந்து வேறு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறீங்க. எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்குற விதம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு. இல்லைனா அந்த மாஸ்குலின் எல்லாத்தையுமே பார்க்குற விதம் மாறும். இந்த காமிக் பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா, இல்லைனா உங்களை சுற்றி காமிக் பீப்புள் யாராக வேணால் இருக்கலாம். உங்கள் ஃபேமிலியில் பிடிக்காதவங்களா இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், கோவர்க்கர்ஸ், கொலீக்ஸ், இந்த மாஸ்குலினோட எக்ஸ், இந்த மாதிரி எது வேணால் இருக்கலாம். நீங்கள் டிவைன் ஃபெமினன். அதனால் வந்து உங்களோட எக்ஸ் இருக்க வாய்ப்பு 0.000%. மாஸ்குலின் வந்து இன்னும் வந்து டிவைன் மாஸ்குலின் ஆகலை. தட்ஸ் வை ஐம் சேயிங் ஹீ இஸ் ஹேவிங் சம் கைண்ட் ஆஃப் எக்ஸ் ரிலேஷன்ஷிப். இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நான் ஏன் ஃபெமினனுக்கு சொல்கிறதில்ல மாஸ்குலினுக்கு சொல்கிறேங்கிறது காரணம் இதுதான். ஸோ இது வந்து காமிக் உங்கள் வாழ்க்கையில் செய்ய விரும்புறது, செய்ய ட்ரை பண்ணுறது எல்லாமே வந்து உங்களை பிளாக் பண்ணிவிட்டு அந்த பிளேஸை அந்த காப்பி கேட் கூட கொஞ்சம் டீசெண்டான வார்த்தையாக இருக்குது. நம்ம ஆளுங்க கமெண்ட் பண்ணுறதுலேயும் பேர் வைக்கிறதுலேயும் கில்லாடிங்க. கமெண்ட்டில் போடுங்க, காமிக் குரூப்புக்கு ஒரு பேர் வைப்போம். ஸோ அந்த காமிக் கெட்டவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களை பிளாக் பண்ணுறது, இந்த பியூட்டிஃபுல் ஃபெமினன் எனர்ஜியை பிளாக் பண்ணுறதுக்கு நிறைய பிளான் பண்ணுறாங்க. உங்களை மாதிரி நடிக்க ட்ரை பண்ணுறாங்க, நடித்து இந்த மாஸ்குலின் ட்ராப் பண்ணணுன்னு பார்க்குறாங்க. பட் ஸ்பிரிட்ஸ் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க, மாஸ்குலினும் சரி அந்த காமிக் பீப்புளும் சரி தே ஆர் ஃபூலிஷ். முட்டாளுங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த கேமில் நீங்கள் விளையாட முடியல ஃபெமினன் எனர்ஜி. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து என்னடா வரல, என்னடா நடக்க மாட்டேங்குது, என்னது பண்ணணும். உங்களுக்கும் முட்டாளுக்கும் எப்பவுமே சம்மந்தமே கிடையாது. நீங்கள் ரொம்ப ரொம்ப தூரம், அவங்களுக்கும் முட்டாள்களுக்கு நீங்கள் ரொம்ப தூரம். அதனால தான் உங்களால் இந்த கேம் விளையாட முடியல அவங்களோட சேர்ந்து. இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சாமியே சரணமையப்பான்னு அந்த இருக்க திசைக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு கிளம்பி போயிட்டே இருப்பீங்க. அதை தான் ஸ்பிரிட்ஸ் உங்களை பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதுதான் மெயின் எனர்ஜி. இது மாஸ்குலினுக்கு இனிமே தான் இருக்குது லெசன்ஸ். யார்கிட்ட இருந்து அப்படின்னா ஸ்பிரிட்ஸ் கிட்டேருந்து சூப்பராக பியூட்டிஃபுல்லான டீம் கிட்டேருந்து உங்களோட ஸ்பிரிட் டீம் வந்து ஸ்கெட்ச் வந்து ப்ராப்பராக போட்டுட்ருக்காங்க. எங்கேயுமே ஒரு சின்ன நூல் கூட இடம் இல்லாமல், ஏன்னா எங்கேயும் நழுவிடக்கூடாது அப்படின்னு கட்டம் போட்டுட்ருக்காங்க. அந்த கட்டம் இனிமேல் தான் என்னென்னு மாஸ்குலினுக்கு தெரிய வரும். வெயிட் அண்ட் வாட்ச். ஃபெமினன் எனர்ஜி வெயிட் அண்ட் வாட்ச். நீங்கள் ஒன்றே ஒரு சீன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் அர்ஜுனன் கிருஷ்ணனோட பேரை கேட்காம இருந்திருந்தா அந்த பாரத போர் என்ன ஆயிருக்கும், எவ்வளோ கேவலமாக இந்த பஞ்சபாண்டவர்கள் தோற்று போயிருப்பாங்க. அர்ஜுனனுக்கு பேர் எப்படி இருந்திருக்கும், ஒரு கோழர் முத்திரை குத்தி. ஹிஸ்ட்ரி இருந்திருக்காது இல்லையா, ஹிஸ்ட்ரியை வேறு மாதிரி இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி தான் இந்த மாஸ்குலின் க்ரியேட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து இந்த மாஸ்குலினோட தைரியத்தை பொறுத்தது. தைரியம் கோழைன்னா கோழைக்கு என்ன பேரும் புகழும் கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். அர்ஜுனன் மாதிரி வீரமாக இருந்தால் தான் அது வீர வாழ்க்கையோ வீர மரணமோ. அந்த பேர் அந்த இட்ஸ் நாட் அபவுட் நேம்ஸ். இது ரெக்கக்னிஷனுக்காக கிடையாது.
நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கான அர்த்தம், அந்த தர்மத்துக்காக போராடுறது, தர்மத்துக்காக நிற்கிறது, அதுக்காக உயிர் கொடுக்கறது, இதெல்லாம் பெரிய விஷயம். இதெல்லாம் ஒரு சில ஜீவன்களுக்கு தான் புரியும். இந்த மாதிரி முட்டாள்களுக்கு புரியறதுக்கு லேட் ஆகலாம், இல்லை புரியாமையே கூட போகலாம். ஃபெமினின் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிவைன்லி கைடட், ப்ரொடெக்டட், நீங்கள் டிவைன் பீயிங். உங்களால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியாது. ஸோ ஸ்டே அவேன்னு ஸ்பிரிட் சொன்னாங்கன்னா ஸ்டே அவே. இந்த மாஸ்கின் இந்த மாஸ்கினுக்கு ஒரு வேலையே கிடையாது. 9 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. ஓகே, இது கண்டிப்பாக ஒர்க் பிளேஸ் ட்ராமா, குரூப் ஆஃப் பீப்புள். நான் தான் சொன்னனே, இங்கே நல்ல பேர் ஏதாவது இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட்டில் போடுங்களேன். என்னால் முடியல பேர் வைக்க. நான் இப்போ எனக்கு அது வரலை. ஆனால் நிறைய பேர் யோசிக்கிறேன், சரியாக செட் ஆகலை. இந்த குரூப் ஆஃப் பீப்புள் பார்த்திங்கன்னா மாஸ்குலின் லைஃப்பில் இந்த மாதிரி காக் பிளாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தொடர்ந்து பிரச்சனைகள் உருவாக்கிட்டே இருந்தால் வந்து நம்மளோட மைண்ட் என்ன ஆகும், டைவர்ட் ஆகிட்டே இருக்கும், இல்லைனா டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும், டிஸ்டர்ப் ஆகும். அதனால் அந்த காதல் வந்து ரொம்ப லைட் ஹார்ட்டடான பியூர் எனர்ஜி. அதோடு வந்து இந்த மாதிரி குழப்பங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அது தனி எனர்ஜி, அது தனி வேவ். இந்த மாஸ்குலின் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கல, அந்த எனர்ஜி இருந்ததுன்னா இது கிட்ட கூட வராது. ஆனால் இந்த முட்டாளுக்கு இன்னும் அது புரியல. அதுக்கு தான் கிருஷ்ணர் உபதேசம் முன்னாடியெல்லாம் நிறைய தடவை நமக்கு ஸ்ட்ரென்த் அப்ரைட்டில் வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ண மாதிரி அவங்களோட ஸ்பிரிட் டீமும் சரி, யூனிவர்ஸும் சரி, இந்த மாஸ்குலினுக்கு கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொன்னாங்க. பட் கோழைங்க அவ்வளோதான். நாம் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ரொம்ப சிம்பிள். இது நீ ஏன் அப்படி இருக்க, நான் ஏன் இப்படி இருக்கேன், நோ நோ நோ, சிம்ப்ளி அக்செப்ட் இட். அது கோழை, அது அவ்வளோதான். விட்டுட்டு நீங்கள் வேலையை பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்குது. ரொம்ப டீசெண்டாக சொல்லணும்னா மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். இந்த மாஸ்குலின் வந்து இப்போது நைட் மேர் கோ த்ரூ பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இந்த மாஸ்குலினில் அந்த காதலை சொல்ல முடியல, இல்லை அந்த காதலை உள்ளே அடைச்சி வைக்க முடியல, பொங்கி வருது. ஏன்னா இங்கே இருக்கிறது கிங் ஆஃப் கப்ஸ், ஸ்பிரிச்சுவல் நியூ பிகினிங், டிவைன்லி ப்ரொடெக்டட் நியூ பிகினிங். 8 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. பயணமொழி சீரியஸாக அதுக்கு வந்து எக்ஸ்கியூஸஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸ்பிரிட்ஸ் வந்து இனி தான் வச்சு செய்ய போகிறாங்க. விச் வேடிக்கை பாருங்கள். ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் 9 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ். ஓகே, ஒரு விஷயம் நான் இங்கே என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த மாஸ்குலின் வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா, ஸ்பிரிட்ஸ் அவங்களுக்கு சொன்னது ஒரு இந்த மாதிரி ஒரு நியூ பிகினிங், கொலாபரேஷன் உங்களோட சேர்ந்து அவங்க ஒர்க் பண்ணியிருக்கணும், இல்லைனா ஒர்க் பண்ணியிருக்கலாம். மேபி அது மாதிரி இன்னொரு ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்கலாம், இல்லைனா ஃப்யூச்சரில் ஒர்க் பண்ணுங்கன்னு இந்த கைடன்ஸ் கொடுத்துருக்கலாம் மாஸ்குலினுக்கு யூனிவர்ஸ். பட் அவங்க வந்து ஏதோ ஒரு காரணத்தினால, ஏதோ ஒரு பயம், கோழைத்தனம், இதுக்கு மேலே நான் வேர்ட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தினால தள்ளி போட்டிருக்கலாம், இல்லை தயங்கியிருக்கலாம். ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த டைம் வந்து முடிஞ்சு போச்சு. இனி வந்து ஸ்பிரிட்ஸோட ஜட்ஜ்மெண்ட் டைம் இனிமேல். அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த இந்த மாஸ்குலினுக்கு உங்களோட சேர்ந்து அனுபவிக்க இருந்த விஷயங்கள், அதாவது லக், ஃபேம், ரெக்கக்னிஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்த், அபண்டன்ஸ், இது எல்லாமே வந்து இந்த மாஸ்குலினுக்கு இனிமேல் வெறும் நைட் மேர் தான். அது எல்லாமே காணல் நீர் தான். ஏன்னா அது இனிமேல் உங்களுக்கு மட்டுமே சொந்தம். ஒன்லி இது இனிமேல் ஃபெமினின் எனர்ஜிக்கு தான் சொந்தம். இது வந்து மாஸ்குலினுக்கு சொந்தம். 5 ஆஃப் பென்டிகிள்ஸ். ஏன்னா ஸ்பிரிட்ஸ் வந்து இனிமேல் மாஸ்குலினுக்கு சப்போர்ட் பண்ண போகிறதில்ல. அவங்க இனிமேல் வந்து கையை கட்டி வேடிக்கை தான் பார்க்க போகிறாங்க. ஏன்னா ஆஃப்டர் அ பாயிண்ட் ஸ்பிரிட்ஸுமே ரொம்ப ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி தான் கிருஷ்ணருக்கே கோவம் வந்துருச்சு அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் எவ்வளோ பண்ணியிருப்பாங்கன்னு. அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஸோ இந்த 4 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி உங்களுக்கு கன்ஃபார்ம். உங்களோட வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் நீங்கள் திரும்பி போயிட்டுருக்கிறது இங்கே தான். நீங்கள் கண்டிப்பாக ஒரு விக்ட்ரி, ஒரு ரெக்கக்னேஷன், ஒரு செலிப்ரேஷன் ஃபேஸ் பண்ண போகிறீங்க ஃபெமினின். அதனால் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாங்க, வேலையை பாரு அப்படின்னு. 3 நாளாக இதே ரீடிங் தான் வந்துட்டுருக்கு. வேலையை பாரு, வேலையை பாருன்னு தயவு செஞ்சு வேலையை பார்த்துருங்க.
இல்லைனா நீங்கள் காமிக் லெசன் கற்றுக்க வேண்டியிருக்கும். ஸோ டோன்ட் ரிப்பீட் லெசன்ஸ். அவ்வளோதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஒரு முட்டாளோட டீலிங் இல்லை அப்படின்னு ஸ்பிரிட் சொன்னாங்க அப்படின்னா ஆமான்னு ஒத்துக்கிட்டு போயிருங்க. இந்த ஈவு இறக்கம்லாம் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு உங்களுக்கு ஈவு இறக்கம் பார்க்கறதுக்கு ஸ்பிரிட்ஸ் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன கோத்ரூ பண்ணியிருக்கீங்க இந்த மாஸ்டர்னால், இல்லை இந்த சுச்சுவேஷனால், இந்த மாஸ்டரோட கோழைத்தனத்தினால, கையாளாகத்தனத்தினால. அதனால் அவங்கவுங்க சுச்சுவேஷன் அவங்கவுங்களுக்கு நல்லா தெரியும். டேக் டைம், எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுங்கள். எந்தளவுக்கு அவங்களுக்கு கர்ட்டசி இல்லைனா ஒரு பச்சாதாபம் பாவம் காமிக்கலான்னு பாருங்கள். இதுக்கு பாவம் காமிக்க தேவையில்லைன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா காமிக்காதீங்க. இல்லை கொஞ்சோண்டு காமிக்கலாம் அப்படின்னா கொஞ்சோண்டு எந்த பர்சன்டேஜ் வரைக்கும் காமிக்கலாமோ அது மட்டும் காமிங்க. அதுக்கு மேலே ஆணி கூட நகர்த்த வேண்டாம். ஏன் அப்படின்னா அந்த பேட் கர்மா, அந்த பேட் எனர்ஜி உங்களையும் அட்டாக் பண்ணும். உங்களோட லக் வந்து அதனால் பாதிக்கப்படும். ஸோ பி வெரி கேர்ஃபுல். உங்களோட ரெக்கக்னிஷன், உங்களோட டெஸ்டினி வந்து நீங்கள் ரீச் பண்ண போகிறீங்க. இதனால் நீங்கள் கெடுத்துக்கிட்டு நாளைக்கு உங்களுக்கு ஒரு ட்ராபேக்கோ இல்லை ஒரு செட்பேக்கோ வந்துச்சுன்னா இந்த மாஸ்கின் ஓடிடுவாங்க. ஸோ இந்த கோழையால் நிற்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி இங்கே கோழை தான். ஃபியர் இங்கே நைட் மாதிரி. இந்த கோழைங்களால் நைட்டில் உட்காந்து இந்த மாதிரி அழதான் முடியும். இல்லை அப்படின்னா நைட் தூங்காமல் எல்லாத்தையும் பற்றி யோசிச்சுட்டு தூங்கிட முடியும். அவ்வளோதான் இதுங்களால் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியே ஒரு எனர்ஜியில் திரும்ப நீங்கள் வந்து உள்ளே விட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட லக்கை இழந்தீங்க, இல்லைனா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது திரும்ப ஓடிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு தேவையான்னு பாருங்கள். ஸ்பிரிட்ஸ் என்ன அதுக்கு தான் உங்களுக்கு இங்கே ஹெட்ஸ்அப் வார்னிங் கொடுக்குறாங்க. அது இன்னும் கோழை தான், அதை நம்பாத அப்படின்னு. ஸோ அதை எப்போ உள்ளே விடணுமோ உங்களுக்கு கண்டிப்பாக கைடன்ஸ் கிடைக்கும். அந்த கோழைக்கு என்றைக்காவது முதுகெலும்பு வந்தது அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து எங்கேயாவது போய் செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி வந்தது அப்படின்னா அந்த கோழைக்கும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கலாம் தான். ஏன்னா உங்களுக்கு வரப்போகிற லக், உங்களோட டேர்னிங் பாயிண்ட் வந்து வேறு விதமாக இருக்க போது. அது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, நீங்களுமே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. இதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா சத்தியமாக அது டேர்னிங் பாயிண்ட் இல்லை. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரப்போகுது. அந்த டேர்னிங் பாயிண்ட் தான் இந்த 9 ஆஃப் சோர்ட்ஸ் இந்த மாஸ்குலனுக்கு கொடுக்க போகுது. அதுக்கப்புறம் இந்த மாஸ்குலனை ஒரு நிமிஷம் கூட கண்ணை மூட முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது. ஏன்னா கில்ட்டி, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நடந்த சில நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த மாஸ்குலனை என்ன இழந்திருக்கோம், நம்ம என்ன மாதிரி விஷயத்த கோட்டை விட்டுருக்கோம், நாமளுமே இந்த சுச்சுவேஷனில் இருந்திருக்க வேண்டியது, நம்ம எப்படி தவறு விட்டோம், இந்த முட்டாள்னு அவங்களையே ஒரு ஆயிரம் முட்டாள்னு சொல்லிட்டு அந்த முட்டாள் பண்ணுற வேலையை பண்ணோம். ஸோ உங்களுக்கு இது நல்ல வார்னிங், யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், அவங்களோட கெடு முடிஞ்சு போச்சு. கடவுளுக்கே கோவம் வைக்கிற அளவுக்கு அவங்க சாமர்த்தியசாலின்னா பார்த்துக்கோங்களேன். ஜஸ்டிஸ், ஜட்ஜ்மெண்ட், ஹெரஃபண்ட், 2 தடவை ஹெரஃபண்ட் வந்துருச்சு. மேபி நான் என்ன இங்கே பார்க்குறேன் அப்படின்னா இந்த பாடம் தான் இந்த மாஸ்குலனுக்கு சில விஷயங்களை புரிய வைக்க போகுது. அதான் இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஆஃப் சோர்ட்ஸ், அந்த பஞ்ச் ஆஃப் கார்ட்ஸ்க்கு நான் வரேன். இந்த 4 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அடி வாங்கிட்டு ரெஸ்ட் எடுப்போம். மேபி போரில் தோற்றதுக்கப்புறம் நம்ம படுத்திருக்கும்போது நம்மளுக்கு என்ன தப்பு பண்ணி தோற்று போனோம், அதுவும் முதுகு என்ன சொல்கிறது, புறமுதுகு காட்டி ஓடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இழிவான தோல்வியை பார்த்ததுக்கப்புறம் ஒரு அரசனால் எப்படி நிம்மதியாக தூங்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். அவங்களோட ஜனங்க எப்படி பார்ப்பாங்க, அந்த அரசு எப்படி பார்ப்பா, அந்த நாட்டு மக்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற எல்லா எண்ணமும் வரும். அதுக்கப்புறம் எங்கே அந்த புறத்துக்கு போகிறது வாய்ப்பு இல்லை இல்லையா? அதுதான் இங்கே நடக்க போகுது. யாரும் ஆரத்தி தட்டு வச்சுருக்க மாட்டாங்க, யாரும் வரவேற்க மாட்டாங்க, யாருக்கும் இந்த அரசனோட ப்ரெசன்ஸ் வந்து தேவையாக இருக்காது. ஏன்னா அங்கே தான் தெரிஞ்சு போச்சு அரசனோட வீரம் பராக்கிரமம் என்ன அப்படின்னு. அதான் இங்கே ஸ்பிரிட்ஸ் முன்னாடியே சொல்லிட்டாங்க, சரி இது அப்படி தான் தோக்க போகுது அப்படின்னு. அதனால தான் உங்களுக்கு வார்னிங், அந்த மக்கள் மாதிரி நம்பி ஏமாற வேண்டாம் அப்படிங்கிறதான். ஸோ அந்த மக்களும் கூட சேர்ந்து போராடிப்பாங்க இல்லையா, அவங்களோட உயிர் போனதெல்லாம் வந்து இட்ஸ் வேஸ்ட். அந்த மாதிரி உங்களோட லைஃப்லேயும் எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் மெயின் கைடன்ஸ் இங்கே. இந்த மாஸ்குலின் வந்து இந்த ரியலைசேஷன் ஒரு தோல்விக்கு அப்புறம் தான் வரும், அதுவும் படு தோல்விக்கு அப்புறம். அந்த தோல்வி வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ ஹை ப்ரீஸ்டஸ் நீங்கள் இங்கே வந்துட்டீங்க, ஹை ப்ரீஸ்டஸ் எம்ப்ரஸ் எனர்ஜிக்கு வந்தாச்சு. உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு, இல்லைன்னா என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். இல்லை இந்த மாதிரி நீங்கள் கைடன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதை நம்பலாம், உங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் தான்.
இன்னொரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு பல விஷயங்கள் தெரியும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் இந்த மாஸ்குலினுக்கு நிறைய விஷயங்கள் இன்னும் சொல்லலை, இல்லை சொல்ல விரும்பலை. ஏன்னா நீங்கள் இன்னும் இந்த மாஸ்குலினை நம்பலை. இந்த மாஸ்குலின் வந்து ஒரு அப்பாலஜியோடு தான் வரணும், இல்லை நிச்சயமாக வருவாங்க. அது எப்போ அப்படின்னா ஒரு தோல்விக்கு அப்புறம். இந்த மாஸ்குலின் எனர்ஜிக்கு கூட ஒரு 5 ஆஃப் சோர்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த மாஸ்குலின் வந்து எப்படியா இந்த காமிக் பீப்புளை ஏமாற்றிட்டு வரணும், இந்த நியூ பிகினிங்கை பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம். இது masculine energy காமிக் எனர்ஜியான்னு தெரியல. Let me clarify that. Please clarify this 5 of swords energy spirits. Who is this 5 of swords? Masculine or the karmic people? Masculine. Oh, okay, now I got the point. என்ன அப்படின்னா இந்த மாஸ்குலின் வந்து இது ரீசெண்ட் பாஸ்டில் நடந்திருக்கலாம். என்ன அப்படின்னா இந்த மாஸ்குலின் வந்து உங்களோட ப்ரிடிக்ஷன்ஸ் இல்லைனா உங்களோட புரிதல், நீங்கள் சொல்கிற சில விஷயங்கள், ஏன்னா காதலுக்கு தனி பவர் இருக்குது. நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி எனக்கு இந்த மாதிரி தோணுது, நீ இப்படி பண்ணாத, இல்லைனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உன்னை சுற்றி நடக்குது, என்னால் அதை உணர முடியுது அப்படின்னு நீங்கள் எதாவது சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, அது கேட்கல அப்படின்னா, இந்த மாஸ்குலின் இப்போது ரீசெண்டாக ஒரு விஷயத்தை உணர்ந்துருக்கலாம். நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை. ஆனால் இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிற ரகசியத்தை நீங்கள் இன்னும் இந்த மாஸ்குலினுக்கு ஷேர் பண்ணலை, இல்லை சொல்ல விரும்பலை. உங்களுக்குள்ள நிறைய ரகசியங்கள் இருக்குது, அது இந்த மாஸ்குலினுக்கு தெரியாது. நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, அதெல்லாம் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லாமல் தடுத்துருச்சு, நீங்கள் சொல்லலை. அதனால் இப்போது அந்த ரகசியங்களாகவே நின்றுச்சு. நீங்கள் வெறும் இந்த கையில் இருக்க நோட்ஸ் மட்டும் தான் இந்த மாஸ்குலினுக்கு சொல்கிறீங்க. நீங்கள் இந்த ஷீட்டுக்கு பின்னாடி போய் நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணலை. இல்லைனா இந்த மாஸ்குலினுக்கு தெரியவும் தெரியாது, அது சொல்லவும் நீங்கள் விரும்பலை. ஏன்னா இந்த மாஸ்குலின் நீங்கள் நம்ப விரும்பலை. 100% நம்புறீங்களா, சொல்லி இந்த ரகசியத்தை சொல்ல போகிறீங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் நோ, பிகாஸ் ஹீ இஸ் நாட் ட்ரஸ்ட்வர்த்தி. அதனால் இந்த மாஸ்குலின் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதை ரியலைஸ் பண்ணிக்கலாம், அவங்க எங்கே தப்பு பண்ணுறாங்க, எதனால் நீங்கள் வந்து இவ்வளோ க்ளோஸ்டாக இருக்கீங்க, நீங்கள் சில ரகசியங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மேபி இந்த மாஸ்குலின் ரியலைஸ் பண்ணி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாஸ்குலினோட ஒர்க் பிளேஸில் நான் ஹார்ட் ஒர்க்கை யாரோ ஏமாற்றி இந்த நியூ பிகினிங்கை தடுத்துருக்காங்க. அதனால் இப்போ இந்த மாஸ்குலின் வந்து ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்காங்க. அதை மேபி நீங்கள் சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் லாஸ் வரப்போகுது அப்படின்னு. கேட்கல, நாங்கள் அதை கேட்க மாட்டோம். அதனால தான் இப்போது இந்த கோழை ட்ராமா முதுகெலும்பு தொலைச்சாச்சு. ஏன்னா காசு இல்லைன்னா முதுகெலும்பு இருக்காது. வீரனுக்கு வந்து காசு ரொம்ப முக்கியம், ஏன்னா வால் எடுக்கிறதுக்கு காசு வேணும். அதனால் இந்த மாஸ்குலினால் வால் எடுத்து சண்டை போட முடியல. நான் சர்க்காஸ்டிக்காக சொல்கிறேன். அதனால் இந்த மாஸ்குலின் வந்து திரும்பவும் இந்த மாதிரி நைட்டு வருத்தப்படுறேன், நான் வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்கேன், நான் வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு நைட் மேர் கோ த்ரூ பண்ணுறேன், ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் இருக்கேன் அப்படின்னு எக்ஸ்கியூஸ் சொல்லிவிட்டு பெட்ஷீட்டை போத்திட்டு படுத்தூங்கியாச்சு. ஸோ போர் வீரனோட அழகு என்ன அப்படின்னா, காசு இருந்தால் தான் வாழை கையில் எடுக்க முடியும். ஸோ காசு இல்லாதனால இந்த மாஸ்குலினால் வாழை எடுத்து சண்டை போட முடியல, உங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியல. காசு இல்லாத தான் ரீசன், ஃபெமின் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ காசு இருந்தது தான் உங்களை அப்படியே ஓடி வந்து காப்பாற்றி கிழிச்சிருப்பாங்க. அதனால் நீங்கள் அதை நம்பணும். இங்கே அதுதான் மெயின் விஷயம், நம்பிடுங்க. ஸோ கோழைங்களுக்கு எப்போவுமே ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்கும், அதில் காசு இல்லைங்கிறது ஒரு எக்ஸ்கியூஸ். அதனால தான் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்லிட்டாங்க, எப்போயுமே உனக்கு காசு இருக்க போகிறதில்ல, எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டே இரு அப்படின்னு சொல்லி பிடுங்கிட்டாங்க. அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. ஸ்பிரிட்ஸ் எல்லாம் வச்சு தான் செய்கிறாங்க. சில இந்த மாதிரி முட்டாளுங்களுக்கு எவ்வளோ தூரம் அடி வாங்கினாலும் புரியாது. அந்த மாதிரி ஒரு அடி முட்டாள். இது வந்து எல்லா மாஸ்குலினுக்கும் பொருந்தாது. நான் சொல்கிறது கோழைங்களுக்கு மட்டும்தான், கோழைங்களுக்கு மட்டுமே பொருந்தும். உங்கள் உலகம் வந்து ரொம்ப செக்யூர்டு ஃபெமினன். ஏன்னா இங்கே பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கார்டு, நீங்கள் வந்து கம்ப்ளீட்லி ப்ரொடெக்டட். நீங்கள் தனி ஒரு உலகத்தை க்ரியேட் பண்ணிருக்கீங்க. ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு வரப்போகுது. ஆல் ஆஃப் த சடன் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக டேர்ன் அவுட் ஆக போகுது. இல்லைனா நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுவீங்க, ஃபாரின் ட்ராவல், யூ ஆர் கோயிங் டு கோ சம்வேர்.
மேபி அந்த ட்ராவல் இந்த மேஸ்குலின் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, ஏன்னா இஸ் நாட் பார்ட் ஆஃப் த ட்ராவல். மேபி உங்கள் லைஃப் ட்ராவல் இனிமேல் இந்த மேஸ்குலின் இல்லை சம்திங் இஸ் மிஸ்ஸிங் ஹியர். கண்டிப்பாக ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. இந்த மேஸ்குலினோட சோஷியல் ஸ்டேட்டஸ் நிறையா அஃபெக்ட் ஆக போகுது. சோஷியல் ஸ்டேட்டஸ், ரெக்கக்னிஷன், ரெஸ்பெக்ட் எல்லாமே இனிமேல் டேமேஜ் ஆக போகுது. ஸோ நீங்கள் சேஃப் சைட், நீங்கள் இப்போ கொஞ்சம் சுயநலமாக இருங்களேன், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். புதுநலமாக இருந்ததெல்லாம் போதும்ப்பா சாமி அப்படின்னு சுயநலத்தில் முழு உருவமாக மாறிடுங்க. அது உங்களுக்கு நல்லது. சேஃப்டி. ஏன்னா கோழை நம்பி நீங்கள் எதாவது பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தான் நாளைக்கு நடுத்தரில் நிற்க போகிறீங்க, அது ஓடி போயிடும். ஸோ பி வெரி கேர்ஃபுல். யாரையும் நீங்கள் போய் கீழே விழுந்து காப்பாற்றாதீங்க. அது உங்களை நீங்களே காப்பாற்றிக்கோங்க. ஏன்னா நீங்கள் கீழே விழுந்தும்போது அந்த கோழை ஓடிடுச்சு. ஸோ இனி வந்து அந்த கோழை நம்புறது வந்து உங்களுக்கு நீங்களே குழி பறித்து அதில் படுத்துக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். சிதாபாதா இன்னும் ஒன்றே ஒன்று எடுத்துக்கலாம். இந்த கார்டு பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வருது. பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிறது பூனை, இது ஆக்சுவலாக ஒரு விசில் ப்ளோ பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து வித்யாபாதா. வித்யாபாதா வந்து எஜுகேஷன் தான் நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். இது பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஆஃப் த நைட், அதுதான் ஆக்சுவலாக இதுதான். இது பார்த்தீங்க அப்படின்னா இதாபாதா, ஸ்ரீ இதாபாதா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆந்தை பார்த்தீங்கன்னா சிங்கத்தோட உடம்பு, ஆனால் அது வந்து ஆந்தை. நான் பூனை நினச்சேன், அதோட ஸ்கெட்ச் அப்படி இருக்குது. ஸோ பூனையும் கூட உங்களுக்கு நல்ல ஸ்பிரிச்சுவல் அனிமலாக இருக்கலாம். ஆந்தை நம்ம ஏற்கனவே ஆந்தை பற்றி பேசியிருக்கோம். ஆந்தை பார்த்தீங்க அப்படின்னா நைட்டில் தான் முழிச்சிருக்கோம், ஆனால் ஆந்தைக்கு இருக்கிற அறிவு யாருக்குமே இருக்காது. ஆந்தை ரொம்ப ரொம்ப அறிவான ஒரு ஜீவன். அது வந்து நைட்டில் தான் இருக்குங்கிறதுனால நம்மளால் அதோட அறிவையும் அதோட க்ளோஸ்னஸையும் நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. பட் அதோட கைடன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு எதுக்கு அப்படின்னா இந்த இந்த இதாபாதா எதுக்கு அப்படின்னா அவங்க ஒரு அழகான ஒரு சத்தத்தை உருவாக்கக்கூடியவங்க. இந்த ஆந்தையோட அலறல் சத்தமும் இருக்கும், அப்புறம் ஆந்தை கத்துறதை நீங்கள் கேட்டிருக்கலாம். அது ஒரு யூனிக்கான சவுண்ட். அது வந்து ஒரு ஹார்மனியை க்ரியேட் பண்ண, அதுக்கு ஒரு வைப்ரேஷனல் பவர் இருக்குதுன்னு சொல்ல வராங்க. அது வந்து எல்லா தடைகளையும் நீக்கக்கூடியது. அந்த மாதிரி ஒரு மேபி நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள், நிறையா வந்து வைப்ரேஷனல் சவுண்ட்ஸ் கேளுங்க. சவுண்ட் அப்படின்னா ஹீலிங் சவுண்ட்ஸ் இருக்கும். இட்ஸ் நாட் அபவுட் மியூசிக், இட்ஸ் அபவுட் வைப்ரேஷனல் சவுண்ட். அது பார்த்திங்க அப்படின்னா நோட்ஸ் இருக்கும். இவ்வளோ ஹெட்ஸ் ஆஃப் சவுண்ட் நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்ம பாடி, மைண்ட் அண்ட் சோல் ஹீல் ஆகும். ஸோ ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி யூனிக் சவுண்ட்ஸை கேளுங்க நிறையா. அது வந்து உங்களோட எனர்ஜியை வந்து ரிவைவ் பண்ணுறதுக்கு, அது புதுப்பிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது வந்து என்ன எதுக்காக அப்படின்னா உங்களோட உங்களுக்குள்ளே ஒளிஞ்சு கிடக்கிற சில விஷயங்கள், சில ரகசியங்கள், உங்களோட அறிவு, அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவிட்டி, இது எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி ஒரு யூனிக் சவுண்டை தான் நீங்கள் கேட்டுகிட்டே இருங்க. சில சவுண்ட் வந்து உங்களுக்கு அப்படியே பிடிச்சி போயிடும். அந்த மாதிரி சவுண்டை திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அதை கேட்கும் போதில் உங்கள் மனசு அமைதியாகிடும். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு தேவை ரொம்ப ரொம்ப ஹீலிங் எனர்ஜி, அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதி. அந்த அமைதியில் தான் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையோட ஃப்யூச்சரை கொண்டு வர போகிறீங்க. ஏன்னா இங்கே பப்ளிக் ரெக்கக்னேஷன் 2 தடவை வந்துருச்சு. நான் என்ன பார்க்குறேன்னா இந்த மாஸ்குலின் நீங்கள் எவ்வளோ லூஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோ உங்கள் வாழ்க்கை கெயின் ஆகும். ஸோ இது வந்து இந்த மாஸ்குலினோட தலையெழுத்து, கர்மா. ஸ்பிரிட்ஸ் வந்து இந்த மாஸ்குலின் நிறைய தடவை சொல்லிட்டாங்க, போய் ஃபெமினினை காப்பாற்றுங்க, இல்லைனா ஒர்க் வித் ஹர், அதுதான் உங்களோட டெஸ்டினின்னு சொல்லியாச்சு. பட் கேட்காதவங்களை பற்றி நம்மளுக்கு இனிமேல் கவலை இல்லை. நம்மளுக்கு தேவை ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ். யார் கேட்குறாங்களோ அவங்களோட நம்ம வாழ்ந்தால் போதும். ஸோ உங்களுக்கான வாழ்க்கை வழி எல்லாமே கிடைக்கும். இந்த மாஸ்குலின் வந்து திருந்தவே மாட்டாங்கங்கிறது ஸ்டோரி இல்லை. இப்போதைக்கு அவங்க நடுங்கிட்டு இருக்காங்க. இட் இஸ் கோயிங் டு டேக் சம் டைம். அதுதான் மெயின் விஷயம். இது வந்து கிரவுண்ட் பிரேக்கர். இங்கே பார்த்தீங்கன்னா வித்யாபாதா அதுதான்.
ரூல்ஸ் பிரேக் பண்ணுறவங்க, எதெல்லாமே இந்த சொசைட்டி இல்லைனா ஒரு மனசை இதில் நிலச்சிருக்கோ, சில பிலீஃப் சிஸ்டம், இதுதான் அப்படி தான், நான் இப்படி தான், நம்ம யாருமே அப்படி கிடையாது, நமக்கு எந்த சிஸ்டமுமே கிடையாது. ஆக்சுவலாக நம்ம பிறக்கும்போது கடவுள் நம்மளை ஃப்ரீயாக தான் படைச்சாங்க. இந்த இந்த சொசைட்டியில் இருக்க சிஸ்டம்லாம் பார்த்திங்க அப்படின்னா யாரோ ஒருத்தங்க அவங்களோட பெனிஃபிட்டுக்காக க்ரியேட் பண்ணதான். நீங்கள் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்க யாராவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ரொம்ப பழைய ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா சொசைட்டி இந்த சோஷியல் ஃபெமினிசமே வேறு மாதிரி இருந்தது. இப்போ மாஸ்குலனுக்கு எப்படி எவ்வளோ ஃப்ரீடம் இருந்ததோ அவ்வளோ ஃப்ரீடம் அப்போது பெண்களுக்கும் இருந்தது. பெண்களுக்கு ஆக்சுவலாக அதிக ஃப்ரீடம் இருந்தது. மெயினாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறையா நைட் டைமில் தனியாக இந்த மாதிரி ஒரு மியூசிக் இல்லைனா ஒரு சவுண்டோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நிறையா அமைதியாக இருக்க கற்றுக்கோங்க. உங்களோட வாழ்க்கையை புரிய ஆரம்பிக்கும். இந்த மாஸ்குலனுக்கும் அது பொருந்தும், பட் கேட்கணும், அதுதான் விஷயம் இங்கே. இந்த வித்யாபாதா பார்த்திங்கன்னா கீழே ஒரு அன்னப்பக்ஷி இருக்குது. அன்னப்பக்ஷி பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ பாலை கலந்து தண்ணியில் வச்சிங்கனாலும் அந்த பாலை மட்டும் புரிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான அறிவை தான் இந்த வித்யாபாதா உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. கையில் பார்த்திங்கன்னா ஒரு கப் இருக்குது. அந்த கப்பில் வந்து ஒரு பாத்திரம் இருக்குது. அது கலசம்னு இல்லை களம் கூட சொல்லலாம். அதுக்குள்ளே பிளட் இருக்குது. அந்த பிளட் பார்த்திங்கன்னா சோர்ஸ், அதுதான் எனர்ஜி, அதாவது எல்லாத்தோட சாராம்சம். அதை வந்து அவங்க ரெடியாக வச்சுருக்காங்க உங்களுக்கு கொடுக்கறதுக்கு. கையில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் இருக்குது. அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஜென்டிலாக இருக்கணும், அதே சமயம் வந்து அறிவாளியாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், அதே சமயம் பிரித்து பார்க்க தெரியணும், நல்லது எது கெட்டது எதுன்னு. அதுக்கு தான் உங்களை இந்த மாதிரி நைட்டில் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறாங்க. உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். உங்களால் அதை புரிஞ்சிக்க முடியும். சவுண்ட் வந்து எனர்ஜி, வைப்ரேஷன் தான். ஸோ உங்களால் உங்கள் வைப்ரேஷன், அடுத்தவங்களோட வைப்ரேஷன் என்ன அலைகள் என்ன ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஈவன் இந்த மாஸ்கினோட எண்ணங்கள் என்னன்னு கூட உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதுக்கு வந்து நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். உங்கள் வாழ்க்கை எப்படி அமைச்சிக்க போகிறேன்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு வழி தானாக வந்து அமையும். உங்களுக்கு தேவை முயற்சி மட்டும்தான். ஏன்னா உங்களுக்கு வந்து பேஷன் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாஸ்கினை இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி வைங்க, தப்பே கிடையாது. ஏன்னா உங்களை காப்பாற்ற தவறிட்டாங்க. ஏற்கனவே நிறைய சான்சஸ் கொடுத்துட்டாங்க ஸ்பிரிட்ஸ், அதை மிஸ் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கான தண்டனை தான் இந்த மாஸ்கின் அனுபவிச்சுட்ருக்கிறது. ஸோ அந்த கர்மாவை அவங்க கழிக்கிற வரைக்கும் நீங்கள் உள்ளே போக வேண்டாம். இப்போது நீங்கள் எவ்வளோ ஆசைப்படுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் வாழ்க்கை மாறும். இதுதான் மெயின் கைடன்ஸ் இங்கே. வித்யாபாதா சொல்கிறது அதுதான். நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து உங்கள் வாழ்க்கை மாறணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்கள் வாழ்க்கை வந்து, அதாவது நீங்கள் எவ்வளோ ஆழமாக அந்த விருப்பத்தை வச்சுருக்கீங்களோ அவ்வளோ ஈஸியாக வந்து உங்கள் வாழ்க்கை மாறும். ஸோ இதுக்கு வந்து மெயினாக தேவை உங்களோட எண்ணம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து உங்களுக்கு ஓகே, இதுதான் ரொம்ப முக்கியமான கைடன்ஸ் உங்களுக்கு. இந்த காமிக் வந்து உங்களை பற்றி தப்பாக ஏதாவது கண்டுபிடிக்கிறதுக்கு டிக்கிங் ஃபார் டர்ட். ஸோ அது வேலையை பார்க்குது. பன்னியும் நாயும் என்ன பண்ணோம், குப்பையை தான் கிளறிட்டுருக்கோம். மெயினாக பார்த்திங்கன்னா பன்னி அதை தான் பண்ணோம். அதுக்கு பிடிச்ச குப்பை என்னென்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை. அது பாட்டுக்கு அது வேலையை பார்க்குது அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். அதான் ஸ்பிரிட் சொல்கிறாங்க. இந்த மாஸ்கினை கொஞ்சம் நாளைக்கு தள்ளி வைங்க. முதுகெலும்பு இருக்கிற அன்றைக்கி வரட்டும். ஓகே, இந்த மாஸ்டர் வந்து இந்த காமிக் கனெக்ஷனாக முடிக்கணும். அப்படி இல்லைன்னா ஸ்பிரிட்ஸ் முடித்து வைப்பாங்க. அவ்வளோதான் இங்கே கந்தல். உங்கள் கதை வந்து வேறு டைரெக்ஷனில் போகுது, மாஸ்கனோட கதை வேறு டைரெக்ஷனில் போகுது. ரெண்டும் ஆனால் ஒரு நாள் வந்து முட்டிக்கும், ஆனால் இப்போ இல்லை. ஸோ இது வந்து கொஞ்சம் டஃப்பான சுச்சுவேஷன் தான். நம்ம வந்து எதுக்கும் பாபாவோட கிளாரிட்டியை கேட்டுருவோம். ஹேரஃபன் 2 தடவை வந்துச்சு. ஸோ இந்த மாஸ்குலினுமே வந்து உங்களுக்கு ஈக்குவலான பர்சன் தான். அவங்களுக்குமே இது எல்லாமே கிடைச்சிருக்கும், இல்லைனா கிடைக்கும். எப்போ அப்படின்னா அவங்களோட சேர்ந்து அவங்க ஒர்க் பண்ணும்போது. அப்படி இல்லை அப்படின்னா மாஸ்குலின் வாழ்க்கையில் எவ்வளோ அவங்க கீழே போகிறாங்களோ அவ்வளோ உங்கள் வாழ்க்கை மேலே வரும். இது வந்து இதுதான் காமிக் ஜஸ்டிஸ். அதுக்கப்புறம் இந்த மாஸ்குலினுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு தோணித்துன்னா ரிஸ்க் எடுக்கட்டும். அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ லூஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோ நீங்கள் கெயின் பண்ணுவீங்க. ஸோ ஃப்ரீயாக விடுங்க, எல்லாம் நன்மைக்கு.
இப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னு விதி இருந்தால் யாரால் மாற்ற முடியும் சொல்லுங்கள்? மேஸ்குலினோட கர்மா. ஓ வா 361 பார்த்தீங்கன்னா, உன் விதி சிறப்பானது, சாய்பாபாவை நினை மக்கள் ஆச்சரியப்படுவார்களாம். சொன்னேனா ஃபெமினன், யூ ஆர் கோயிங் ஆன் த ரைட் பாத். உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்டில் இல்லைனா ஒர்க்கில் ரொம்ப, அதாவது உங்களுக்கு தெரியும் பேஷன் என்ன, நான் இது பண்ணணும் அப்படின்னு ஒரு ஏர்ஜ் மாதிரி இருக்கும். அது தயவு செஞ்சு எந்த காரணத்துக்காக விட்டுற வேண்டாம். மெயினாக இந்த மேஸ்குலினுக்காக சத்தியமாக விட்டுறாதீங்க. இந்த மேஸ்குலின் தூக்கி போடுங்க, உங்கள் பேஷனை ஃபாலோ பண்ணுங்கள். இவங்க வந்து உங்களை துரத்திட்டு வருவாங்க. இது விதி. ஸோ டோன்ட் சேஸ் அட்ராக்ட்னு கூட நம்ம பார்த்துருந்தோம். இங்கே இருக்கே டோன்ட் சேஸ் அட்ராக்ட். எப்போவுமே விளக்க பார்த்து தான் விட்டில் பூச்சி வரணும். விளக்கு எங்காவது விட்டில் பூச்சியை தேடி ஓடி இருக்கா? இது மாதிரி ஜாலியாக உட்காந்து எரிஞ்சிட்டு ஸ்மெல் கொடுத்துட்டு ஒரு ஃப்ராக்ரன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டு உங்கள் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டுருங்க. இந்த லைட்டில் வரும் விட்டில் பூச்சி. உன் நேரம் சரியில்லாததால் நீ அவதிப்படுகிறாய். அன்னதானம் செய், பகைமையை விடு, ஸ்ரீ சாய்பாபா கவனித்துக் கொள்வார். இது சத்தியமாக உங்களுக்கு இல்லை, இது மேஸ்குலினுக்கு. இந்த மேஸ்குலினுக்கு டைம் சரியில்லை. அதே இல்லாமல் ரிவெஞ்ச், பழி வாங்குற காரணிக்கு அப்படின்னு சொல்லி லூசு தினமை ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க தான் பாபாவும் சொல்கிறாங்க. உன் நேரம் சரியில்லாதனால நடக்குது, அதனால தான் நீ இவ்வளோ கஷ்டப்படுற. அன்னதானம் செய்ய சொல்கிறாங்க அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு. அவங்க ஏற்கனவே நிறையா கைடன்ஸ் கொடுத்தாங்க, இந்த ஃபெமினன் கூட போய் அந்த கர்மாவை கொஞ்சம் கழிச்சுக்கோ அப்படின்னு. நாங்கள் கேட்க மாட்டோமே. அதனால தான் இப்போ பாபா சொல்கிறாங்க, பகைமையை விடு, நான் கவனித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சரணடை சொல்கிறாங்க. அவ்வளோதான், சரணாகதி. கேட்டால் கேட்கட்டும், கேட்கலன்னா போகட்டும், ஃப்ரீயாக விடுங்க. எது உண்மையானது, எது வெளியே மட்டும் காட்டும் நடிப்பு என்பதை தெரிந்து கொண்ட பின் செயல்படு. கழுவிட்டாங்களா? பப்பாவே கழுவியாச்சு. இனிமேல் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த மேஸ்குலினுக்கு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க, யார் நடிக்கிறா யார் நடிக்கல அப்படின்னு தெரிஞ்சு பிஹேவ் பண்ண, முட்டாள் மாதிரி நடந்துக்காத. இந்த ஃபூலிஷ் கார்டை பாபாவும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அட் ப்ரெசென்ட் இந்த மேஸ்குலின் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஃபூலிஷ் எனர்ஜியில். ஸோ ஸ்டே அவே. சில முட்டாளுங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாது, பாபா சொன்னாலும் புரியாது. அதனால் சேஃபர் சைடு நீங்கள் சேஃபாக இருங்க. முட்டாளுக்கு சப்போஸ் புரிஞ்சிடுச்சு அப்படின்னா முட்டாளே உங்களை தேடி வரும். அப்புறமா நீங்கள் வந்து பஞ்சாயத்து வச்சுக்கோங்க. ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.